வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா எந்த மாதிரியான பதிலடி தாக்குதல்கள் கொடுக்க காத்திருக்கிறது என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் நாளுக்கு நாள் அதிர்ந்து கொண்டே செல்கின்றது. தாக்குதல் தொடர்பான செய்தி தொகுப்புகள், ஒளிப்படங்கள், பேட்டிகள் அடுத்தடுத்து சமூக வலைதளங்களிலே வெளியாகி பெரும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி வருகின்றது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆரம்பத்தில் இந்த தாக்குதலுக்கு மதச்சாயம் மட்டுமே முழுக்க பூசப்பட்டு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்பட்டு வந்த நிலையில் இவற்றை எல்லாம் தவிடுபொடியாக்கியது ஒரே ஒரு பெயர் தான், சையது ஹுசேன் ஷா. சுற்றுலா பயணிகளை குதிரை சவாரி ஏற்றிச் செல்வதன் மூலமாக வருவாய் ஈட்டி வந்த ஒரு நபர். அவருடைய குடும்பத்திற்கான ஒரே வருவாய் ஆதாரம் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற விடயங்களையும் பார்க்க முடிகிறது. பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை துப்பாக்கிகள் மூலமா மிரட்டி அவங்கள சுட்டுட்டு இருந்த சமயத்துல என்ன பண்ணியிருக்காரு, பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கிகளை தட்டி பறிக்க முயற்சித்ததுனால பயங்கரவாதிகளாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டார். சுடப்பட்ட சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரையுமே முஸ்லீமா நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டுதான் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விடயம் செய்திகளாக நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுன்னு தெரியல. தமிழ்நாடு அப்படிங்கிற லெவல்ல வரும்போது ஜேர்னலிஸ்ட் மாதிஸ் அப்படிங்கிறவரு தன்னுடைய பங்குக்கு இது முஸ்லீம் இந்து மத பிரச்சனையா காட்டணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட பதிவு போட்டிருந்தாரு. இதற்கு இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காருன்னே சொல்லணும். அவருடைய பதிவும் பாருங்க. இது இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்ல, இது பயங்கரவாதிகளுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. யூடியூபர் மாரிதாசும் இந்த இதுல ஒரு முக்கிய பதிவு வெளியிட்டு இருக்காரு. அதுவுமே இந்த நேரத்துல ஒரு பெரிய பேசுபடு பொருளாக தான் மாறி இருக்கு. இந்த நிலையில ஒன்றிய அரசு தன்னுடைய பங்குக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த கூட்டம் நேற்று நடந்தது. அதுல எடுக்கப்பட்ட நிறைய முடிவுகள் அதில் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில விடயங்கள் இதெல்லாம் பேசலாம். அதாவது 1960 கையெழுத்தான இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்களுக்கு விசா சேவையை நிறுத்தியிருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய விடயங்கள் நம்ம பார்க்க முடியுது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முக்கிய நீர் ஆதாரங்கள் அந்த நதிநீரை நம்பிதான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது விவசாயம் முக்கியமா பாதிக்கப்படும். அது போக அந்த கரையோர பகுதியில் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அதாவது ஒரு 61% அப்படிங்கிற அளவுக்கு அது கணக்கு சொல்றாங்க. 61% மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்துல பாதிக்கப்படுது, நீர் ஆதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்தியா நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதாவது அட்டாரி வாகா பார்டர் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மருத்துவத்திற்காக இந்தியாவை தங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு 29 வரைக்கும் அந்த விசா செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாக்கள் நிறுத்தப்படுது, அப்படி நிறைய விடயங்கள் எடுத்திருக்காங்க. இது மேற்கொண்டு இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற தாக்குதல்ல ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே அதிகமா இருக்கு. காஷ்மீர்ல இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா, இதற்கு இந்திய அரசு உடனடியா அடுத்தடுத்த ஒரு பெரிய ஒரு கேபினெட் செக்யூரிட்டி மீட்டிங் எல்லாம் போட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு போய் தட்டாலடி முடிவுலாம் நிறைய எடுக்கிறாங்க. இந்த முடிவுகள் எடுக்கிறதுனால நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம முழுமையா நம்புறோம். ஆனா அதுக்கு அந்த நாணயத்தின் இன்னொரு பக்கமா என்ன பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியான அதிரடி முடிவுகள் எடுக்கப்படுது இல்லையா, இதே மாதிரி தானே இந்திய மீனவர்கள், அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையிலான தொடர்ந்து கைது செய்யப்படுறது, மொட்டையடிச்சு இழிவுபடுத்தப்படுறது, கைது செய்யப்பட்ட பின்பு அதே மாதிரி மீனவர்களுடைய உடைமைகள் சேதப்படுத்தப்படுறது, வலைகள் கிழிக்கப்படுறது, அவங்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுறது, அந்த மாதிரியான நிறைய விடயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இல்ல. இதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன பதிலடி கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில், குறிப்பாக மீனவ மக்கள் மனதில் எழுதுறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இலங்கை ராணுவத்துக்கு கூட இந்தியா சேர்ந்து நடத்துற அந்த கூட்டு ராணுவ பயிற்சியாவது இந்தியா நிறுத்துமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல ஏற்படுது.